வெல்கம் டு லியோ எஜுகேஷன். நம்ம வேல்யூ ஆடட் பாயிண்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். அதில் சீசன் 1 எபிசோட் 11க்கான டாபிக், 10 டாபிக் வந்து பார்த்தா ஆல்ரெடி முடிச்சிருக்கும். இது 11வது டாப்பிக்கான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். 11வது டாபிக் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காலநிலை உச்சி மாநாடு COP30, அதாவது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 30 அப்படின்னு சொல்லுவாங்க. COPக்கான எக்ஸ்பான்ஷன் இதுதான், கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 30 அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அது வரைக்கும் 30 மாநாடுகள் நடக்கிறது. 30வது மாநாடு தான் இது. சரிங்களா, ரைட், ஓகே. 2025 நடைபெற்ற மாநாடு. இது வந்து பார்த்தீங்கன்னா மனோரமா இயர் புக்கில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்து இயர் புக்கில் கம்மியான டாபிக் தான் இருக்குது. இந்த டாபிக் நம்ம எங்கேருந்து எடுத்துருக்கோம்னா மனோரமா இயர் புக்கில் எடுத்திருக்கோம். அந்த வந்து பார்த்தா அதான் 11வது டாபிக் COP என்ன கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கும் கூட. காலநிலை மற்றும் பருவநிலை வந்து குரூப் 2A நம்மளுக்கு யூஸ் ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 அண்ட் குரூப் 4க்குமே ஒரு சில கேள்விகள் நம்ம கேட்கலாம். ரைட், ஓகே. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காலநிலை உச்சிமான COP30 பற்றி நம்ம பார்க்குறோம். அமேசான் காடுகள் அமைந்திருக்கும் பிரேசில் நாட்டில் பேலாம் என்ற நகரில் வந்து பார்த்தா என்ன இருக்குன்னா நம்ம காலநிலை உச்சி மாநாடு நடைபெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ நடைபெற்றா நவம்பர் 10லேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தா நடைபெற்றது. ஒரு 11 நாட்கள் வந்து பார்த்தா அந்த காலநிலை உச்சி மாநாடு நடைபெற்றது. எங்கே நடைபெற்றது ஞாபகம் வச்சுங்க, பிரேசில் நாட்டில் பெலேம் என்ற ஒரு நகரில் வந்து பார்த்தா நடைபெற்றதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஐநாவுடைய வருடாந்திர காலநிலை மாநாடு தான் நம்ம என்ன சொல்லி அழைக்கிறோம்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம், COPன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது வந்து பார்த்தா COP30 யாரால் நடத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஐநாவால் நடத்தக்கூடிய ஒரு காலநிலை மாநாடு தான், வருஷந்தோறும் நடக்கக்கூடிய ஒரு மாநாடு. சரிங்களா, ஃபஸ்ட்டு COP எங்கே நடைபெற்றது அப்படின்னா ஜெர்மனில் பெர்லின் என்ற பிளேஸ் நடைபெற்றது. 1995 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நடைபெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, 1995 முதல் காலநிலை உச்சி மாநாடு வந்து தான் நடைபெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா ஜெர்மனில் பெர்லினில். சரிங்களா, கடைசியாக போன வருஷம் நம்ம 30 பார்க்குறோம் இல்லையா, அப்போ 29 எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 29 வந்து பார்த்தீங்கன்னா அஜர்பைஜானில் பாக்கு என்ற பிளேஸில். சரிங்களா, பாக்கு என்ற நகரில் ஒரு சிட்டியில் வந்து பார்த்தா நடைபெற்ற விஷயம் தான் COP29 அப்படின்ற மாதிரி சொல்லலாம். முந்தைய காலநிலை மாநாடு அஜர்பைஜான் நடைபெற்றது. சரிங்களா, அது வந்து சம்திங் லைக் தட் வந்து பார்த்தா மேட்ச் த ஃபாலோயிங்கில் ஸ்டேட்மெண்ட்லேயே கேட்கலாம். இப்போ COP30 படிச்சுட்டு போகிறோம் இல்லையா, COP30 படிக்கிறோம், ஆனால் COP29 பற்றி லைட்டாக தெரிஞ்சுக்கணும், எங்கே நடந்தால் தெரிஞ்சுக்கணும். அதுதான் அஜர்பைஜான் நடந்தது. சரிங்களா, ரைட், ஓகே. தெற்காசியா, நம்ம இருக்கக்கூடிய தெற்காசியா பகுதி, தெற்காசியா கண்டத்தில் தெற்கு பகுதியில் ஆப்பிரிக்கா கண்டம் அல்லது மத்திய தென் அமெரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றும் பல்வேறு சிறு சிறு தீவுகள் வாழும் வந்து பார்த்தா 360 கோடி மக்கள் காலநிலை மாற்றத்தின் நேரடி விளைவுகளை அனுபவிக்கிறாங்க. சப்போஸ் கிளைமேட் சேஞ்சோடைய எஃபெக்ட் யாருக்கு அதிகமாக இருக்குன்னா தெற்காசிய மக்கள் வந்து அதிகமாக அனுபவிக்கிறாங்க. ஆப்பிரிக்கா மக்கள், மத்திய தென் அமெரிக்கா மற்றும் பல சிறு சிறு தீவுகள் வாழக்கூடிய ஒரு 360 கோடி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளுக்காக அவங்க வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலநிலை மாற்றத்தின் பாதிப்புகளை மிக அதிகம் எதிர்கொள்பவை யாருன்னு பார்த்தா ஆப்பிரிக்க நாடுகள் தான். ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற நாடுகள் தான் இந்த காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு மிக அதிகமாக பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆப்பிரிக்க நாடுகள் தான். சரிங்களா, அப்போ நம்ம இவ்வளோ ஜெனரலைஸ்டாக மேலே தெற்காசியா, ஆப்பிரிக்கா, மத்திய தென் அமெரிக்கான்னு பார்த்தாலுமே இதில் அதிகமாக அஃபெக்ட் ஆகுது யாருன்னா நம்ம ஆப்பிரிக்க நாடுகள் தான் வந்து பார்த்தா அதிகமாக அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வறட்சி மிகுந்த நாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கண்டம்னாலே ஆப்பிரிக்க கண்டம் தான். சரிங்களா, ரைட், ஓகே. இது வந்து அவங்க எக்கனாமிக் லெவல்லையும் முன்னேறதுக்கு வரதுக்கு காரணம் அங்கே சுற்றுச்சூழல் வந்து பார்த்தா சரியா இல்லை அப்படின்னு சொல்லலாம். சுற்றுச்சூழல் இயற்கை வளங்கள் அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதுக்குமே காலநிலையுமே ஒரு ஃபேக்டராக இருக்குது. சரிங்களா, கிளைமேட் சேஞ்சுமே. ரைட், அடுத்தது என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகளே அதிகம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு சொன்னோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நம்ம பாரிஸ் அக்ரிமெண்ட்னு ஒன்று இருக்குது. பாரிஸ் அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. 2015 போடப்பட்ட ஒப்பந்தம். அது COP21 சொல்லுவாங்க. இது 13 பார்க்குறோம் இல்லைங்களா, இது 13 பார்க்குறோம். அது COP21 போடப்பட்ட அக்ரிமெண்ட் தான் பாரிஸ் அக்ரிமெண்ட். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 2 டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்தீங்கன்னா புவியோட வெப்பநிலையை கண்ட்ரோல் வச்சுக்கணும். அது வரைக்கும் தான் கண்ட்ரோல் வச்சுக்கணும். அட்லீஸ்ட் வந்து பார்த்தா நம்ம என்ன பண்ணோம்னா 2 டிகிரிலாம் போகிறதால அதுக்கு முன்னாடியே 1.5லேயே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அதெல்லாம் ரீச் பண்ணிட்டோம். 2024 வந்து பார்த்தீங்கன்னா 1.5 டிகிரி செல்சியஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். இதுவுமே நம்ம ஒரு ஆர்டிக்கலாக நம்ம போட்டிருப்போம். சரிங்களா, ரைட், ஓகே. மாறி வரும் காலநிலை மாநாடுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா 2வது வீடியோவோ 3வது வீடியோவோ அது நம்ம இருக்கும். சரிங்களா, ரைட், ஓகே. அப்போது இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்லலாம்னா 2 டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அல்லது 1.5லேயே கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். 2 டிகிரியும் போகணும், 1.5லேயே கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதான் பாரிஸ் அக்ரிமெண்ட். COP21 போடப்பட்ட COP21 அப்படின்னு சொல்லக்கூடிய COP21 போடப்பட்ட அக்ரிமெண்ட் 2015. சரிங்களா, அப்போ என்ன அந்த ஒரு விஷயத்தை இங்கே முன்னெடுக்கிறாங்க. என்ன முன்னெடுக்கிறாங்கன்னா புவி வெப்பநிலை உயர்வு வந்து பார்த்தா 1.5 டிகிரி செல்சியஸ் கீழே தடுத்து நிறுத்துமாறு ஒரு சில வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணாங்க, தீவு நாடுகள் வந்து பார்த்தோன்னா மீண்டும் வலியுறுத்தினாங்க. சரிங்களா, அப்போது இந்த ஒரு
COP 30 ஒரு முக்கியமான ஒரு கருத்துக்கோளாக என்ன இருக்குன்னா 1.5 °C கீழே என்ன பண்ணுங்க நீங்கள் தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தீவு நாடுகள் அவங்களுடைய கருத்தை வந்து தெரிவிக்கிறாங்க. சரிங்களா? அப்போது இந்த மாநாட்டில் என்னென்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே கொடுத்துருக்கோம். என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாடுகள் தாமே செயல்படுத்தி வரும் காலநிலை மாற்ற தடுப்பு வந்து பார்த்தா நடவடிக்கைகளுக்கும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடுகள் தாமேனா ஒவ்வொரு சில நாடுகள் அவங்க நாட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றத்திற்கான ஒரு சில திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமித திட்டம்னு ஒன்று இருக்குது. பிரதமர் மோடியால் அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம். COP 26 அறிவிக்கப்பட்ட திட்டம். அதாவது பபிரதமர் மோடி பஞ்சமித திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 திட்டங்களை வந்து பார்த்தா பஞ்சம் தான் பஞ்சுனா 5ன்னு சொல்லுவாங்க இல்லையா. 5 திட்டங்களை வந்து பார்த்தா என்ன பண்ணுவார் அறிவிப்பார். COP 26 வந்து பார்த்தா அறிவிப்பாங்க. COP 26 அறிவிப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தா என்னது பஞ்சம திட்டம். அப்போ நாடுகளுக்கு தாமே செயல்படுத்தும் காலநிலை மாற்ற தடுப்பு திட்டம்னா அதுதான். அந்த திட்டத்தின் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா புவியின் வெப்பநிலை உயர்வை 1.5 °C கீழே வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துவதற்கு தேவையான செல்சியஸ் இருக்கும். அதாவது செல்சியஸ் இருக்கும் செயல் திட்டங்களுக்கும் இடையேயான இடைவெளியை நிரப்ப 2 வருடம் நீண்டு செல்லும், அதாவது குளோபல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆக்சலேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது என்ன சொல்ல வராங்க அந்த பேராஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு சில நாடுகள் அவங்க சொந்த நாட்டுக்குள்ளேயே ஒரு திட்டம் காலநிலை சார்ந்த திட்டம் ஒன்று இருக்கும். அது இல்லாமல் ஆல்ரெடி நம்ம 1.5 °C அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா என்ன பண்ணுறோம், நம்ம டார்கெட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இந்த 1.5 °C. அப்போது இந்த திட்டத்தின் மூலமாக கூடிய ரிசல்ட்டுக்கும் இந்த 1.5 ° இடையான கேப் இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து கேப் வந்து பார்த்தா என்ன பண்ணோம் நம்ம ஃபில் பண்ணதுக்காக, தட் மீன்ஸ் அந்த 1.5 °C கண்ட்ரோல் பண்ணதுக்காக என்ன பண்ணுறாங்க நெக்ஸ்ட் 2 இயர்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு நீண்டு செல்லும் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். அந்த திட்டம் தான் வந்து பார்த்தா என்ன சொல்கிறாங்க குளோபல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆக்சலேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஏன்னா அந்த 1.5 °C கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ 1.5 °C மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவுமே என்ன பண்ணணும் கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லக்கூடிய திட்டம் தான் திட்டம். அப்போ குளோபல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆக்சலேட்டர் திட்டம் எந்த COPயில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அது COP 30 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்க போதுமானது. அடுத்தது புதைப்படிவ எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பதற்கு முன் வருட மாநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்ற ஒப்பந்தங்களும் இதில் இடம்பெற்றன. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா புதைப்படிம எரிபொருள் ஃபோசல் ஃபியூயல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபியூயல்ஸோடைய பயன்பாட்டை கம்மி பண்ணணும், பெட்ரோல் டீசலுடைய பயன்பாட்டை கம்மி பண்ணணும்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இந்த ஒப்பந்தத்தெலாம் வந்து பார்த்தோன்னா முன்னாடி நம்ம போடப்பட்ட ஒப்பந்தம்லாம் வந்து பார்த்தா என்ன பண்ணாங்க ரீகன்சிடர் பண்ணாங்க. அது வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ரீகன்சிடர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சர்வதேச ஒத்துழைப்பு, தொழில்நுட்ப உதவி, திறன் மேம்பாடு, தகவல் பரிமாற்றம் போன்றவற்றை மேம்படுத்த நடுநிலையான செயல் திட்டம் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தாங்க. சரிங்களா? சர்வதேச அளவுக்கு ஒத்துழைப்பு எதுக்காக சர்வதேச ஒத்துழைப்பு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த COPலேருந்து ஒரு நாடு இப்போ வெளியே போயிடுச்சு. அதுவுமே நம்ம ஒரு ஆர்டிக்கலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? COPலேருந்து போன பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து வெளியே போன நாடு வந்து பார்த்தா அமெரிக்கா தான். ஓகேங்களா? இப்போ சர்வதேச ஒத்துழைப்பு இருந்தால் தானே அதெல்லாம் பண்ண முடியும். இப்போ அமெரிக்கா தான் அதிகமான ஃபண்டு தரும். எல்லா ஒரு சர்வதேச அமைப்புக்கும் ஃபண்டு தரக்கூடிய ஒரு முக்கியமான நாடு அமெரிக்கா. நிறைய சர்வதேச அமைப்புலேருந்து அமெரிக்கா வெளியே போயிட்டே இருக்குது. இதுவுமே ஒரு த்ரெட்டிங்காக நம்ம பார்க்கலாம். ஏன்னா த்ரெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபண்டு இல்லாத போது நம்ம இதெல்லாம் திட்டம்லாம் செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம் இல்லையா. வளரும் நாடுகளோ அல்லது வளர்ந்த நாடுகளோ அந்த திட்டங்களை செயல்படுத்திவிடும். ஆனால் ஆப்பிரிக்கா கண்டங்களை சார்ந்த நாடுகளோ இல்லை ஒரு சில குட்டி குட்டி தீவுகளோ வந்து பார்த்தா அவங்களுக்கு ஃபண்டு இருக்காது. அவங்களுடைய எக்கனாமிக் க்ரோத்துக்கு ஃபண்ட் இல்லாத போது அவங்க வந்து கிளைமேட்டில் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, ரைட்டா? அப்போது அந்த நாடுகளுக்கு மற்ற நாடுகள் ஃபண்டு தரது மூலமாக ஒரு சென்ட்ரல் அல்லது என்ன சொல்லலாம் ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் மூலமாக அந்த ஃபண்டு ரைஸ் பண்ணது மூலமாக அது வந்து பார்த்தோன்னா நம்ம பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணது கரெக்டாக இருக்கும். அப்போ சர்வதேச ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை. டெக்னாலஜியோடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ஸ்கில் டெவலப்மெண்ட் வேணும். தகவல் பரிமாற்றம் கண்டிப்பாக வேணும். நாடுகளுக்கு இடையேயான தகவல் பரிமாற்றம் கண்டிப்பாக வேணும். இது எல்லாமே வந்து பார்த்தா நடுநிலையான ஒரு செயல் திட்டம், யாருக்குமே வந்து பார்த்தோன்னா பயாஸ்டாக இருக்காமல் ஒரு நடுநிலையான செயல் திட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க முடிவெடுத்தாங்க. இந்த பேராஃபில் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம சொல்லிட்டு கீழே பார்க்கலாம். காலநிலை மாற்றம் நடவடிக்கைகளுக்கான காலநிலை மாற்றம் தடுப்பு பண்ணுறாங்க இல்லையா, அடாப்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அந்த அடாப்டேஷன் நிதியுதவின்னு சொல்லிட்டு ஒரு 3 மடங்காக உயர்த்தப்படும் சொல்கிறாங்க. அடாப்டேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது காலநிலை மாற்ற தடுப்பு நடவடிக்கைக்காக யூஸ் பண்ணுற ஃபண்டு தான் அடாப்டேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தா என்ன பண்ணுறாங்க ஒரு 3 times வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. 2030 ஒரு டார்கெட் இயர் வைக்கிறாங்க. 2030 திரட்டப்படக்கூடிய அந்த $30,000 கோடி. அப்போ இந்த 3 மடங்கு நிதி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது $30,000 கோடி தான் வந்து பார்த்தா 3 மடங்கு நிதியாக இருக்குது. அது எதுக்குள்ளே நம்ம திரட்ட போகிறான்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சுருக்காங்கன்னா
2030 வந்து பார்த்தா திரட்ட போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. அந்த டார்கெட் வச்சதில் அந்த 30,000 கோடியில் ஒரு 12,000 கோடி வந்து பார்த்தா மோசமான இயற்கை பேரிடர் எதிர்கொள்ளும் நாடுகளுக்கு ஒதுக்கணும். ஒட்டுமொத்தமாக குளோபல் வைஸ் வந்து பார்த்தா ஒரு 30,000 கோடி நாங்கள் அச்சீவ் பண்ண போகிறோம். அந்த 30,000 கோடியில் 12,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், மோசமாக இயற்கை பேரிடர் எதிர்கொள்ளும் நாடுகளுக்கு வந்து பார்த்தா ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம படித்த மாதிரி ஆப்பிரிக்கா கண்டம் தான் கண்டிப்பாக அதில் இடம்பெற்றிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன் நான் ஒன்றும் சொல்லலை, பட் மேபி அதிகமாக பாதிப்படைய நாடுகளில் ஆப்பிரிக்க கண்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாடுகளுக்கு என்ன பண்ணுவாங்க, 12,000 கோடி ஒதுக்குவாங்க. ஆனால் அடாப்டேஷன் நிதி கட்டமைப்புக்கு சரிங்களா, அந்த நிதி கட்டமைப்பு இந்த தடுப்பு நடவடிக்கைக்கான நிதி கட்டமைப்பு வந்து பார்த்தா ஒரு 13 கோடி டாலர் வந்து பார்த்தா ஒதுக்கீடு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேசில் மாநாட்டை மகாநாடு தான் மாநாடு பிரேசில் மகாநாட்டை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா துவக்கப்படவிருக்கும் நஷ்ட ஈட்டு நிதிக்கு 25 கோடி சரிங்களா. நஷ்ட ஈட்டு நிதி தான் ஒன்றுமே இல்லை, எமர்ஜென்சி ஃபண்டு மாதிரி சரிங்களா, அவசர கால நிதி மாதிரி நினைக்கலாம். அந்த நஷ்ட ஈட்டு ஃபண்டுக்கு வந்து பார்த்தா ஒரு டெபாசிட்டாக வந்து பார்த்தா 25 கோடி டாலர் வந்து நம்ம வச்சுக்கலாம், எமர்ஜென்சி யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு யூசேஜ் தான் வந்து பார்த்தா இது. அப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஒரு COP30க்கு பிறகு நான் ஒன்று உருவாக்க போகிறோம். என்ன உருவாக்க போகிறோம், நஷ்ட ஈட்டு நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிதி உருவாக்க போகிறோம். அதில் ஒரு என்ன சொல்ல ஒரு சேஃப்டிக்காக வந்து பார்த்தா 25 கோடி டாலர் வச்சுக்கலாம். திடீர்னு எதனா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் வந்து பார்த்தா ஒரு டிசாஸ்டர் வந்துச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணது. நம்ம எப்படி பிரசிடென்ட்டோ இல்லை கவர்னரோ நம்ம அவசர கால நிதினு ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா, அது மாதிரியான நிதி தான் வந்து பார்த்தா 25 கோடி டாலர் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அந்த காலநிலை மாற்ற தடுப்பு நடவடிக்கைகள் அடாப்டேஷன் சொன்னோம் இல்லையா, அந்த நடவடிக்கையில் ஆரோக்கியத்துறைக்கும் அந்த நடவடிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டையும் வந்து பார்த்தா இணைச்சிட்டு இணைத்துக் கொள்வதற்கான செயல் திட்டத்திற்கு 30 கோடி டாலர். இது கிளைமேட் சேஞ்சாக மட்டும் இல்லாமல் ஹெல்த் சம்மந்தமான ஹியூமன் ஹெல்த் அல்லது என்ன சொல்லலாம் அனிமல் ஹெல்த் சம்மந்தமான விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேர்ந்து செயல் திட்டம் வெளியிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கு 30 கோடி டாலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பவர் கிரிட்டுகளின் மேம்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2030க்குள்ள $1 ட்ரில்லியன் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது 30,000 கோடி வேறு, இந்த $1 ட்ரில்லியன் வேறு சரிங்களா. இந்த மாதிரி முக்கிய முடிவுகள் வந்து பார்த்தா என்ன பண்ணாங்க இதில் எடுத்தாங்க சரிங்களா. அப்போ COP30 முக்கிய முடிவுகள் இந்த நம்ம சொல்லலாம், கிட்டத்தட்ட ஒரு 6 பாயிண்ட் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக மெயின்ஸு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அண்ட் தென் கடைசியாக கன்க்ளூஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பாரிஸ் காலநிலை ஒப்பந்தத்துலேருந்து 2015 பாரிஸ் அக்ரிமெண்ட் போட்டாங்க இல்லையா, 2015 பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து யார் விலகினாங்கன்னு சொன்னேன், அமெரிக்கா வந்து விலகிச்சு. 2026 ஜனவரியில் அமெரிக்கா விலகுவதாக அறிவித்திருக்கு சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்ற தடுப்பு நடவடிக்கைக்கான செயல் திட்டங்களை நிறைவேற்றுவது ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், ஃபண்டு அவங்க அதிகமாக தராங்க இல்லையா. அப்போ அதிகமான ஃபண்டு தராதனால என்ன ஆகும், ஃபண்டுக்கு ரைஸ் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். அப்போது அந்த எக்ஸிக்யூட்டிவ் பிளான்லாம் வந்து பார்த்தா நம்ம கண்டிப்பாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரிங்களா. ரைட், ஓகே. அது வந்து கடைசியாக ஒரு விஷயம் நம்மளுக்கு எல்லாருக்குமே விழிப்புணர்வாக அவேர்னஸாக ஒன்று சொல்கிறாங்க. காலநிலை மாற்றம் குறித்து மிக உறுதியான முடிவுகள் எதுவும் எட்டப்படாமல் போனால், காலநிலை மாற்றம் குறித்து நம்ம எதுவுமே நம்ம அவராக இல்லாமல் போயிட்டுனா தற்போது இந்த பூமியில் வாழும் குழந்தை தலைமுறை, நம்ம குழந்தை தலைமுறையில் இருக்கிற நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம், இந்த சைல்டு ஜென்ரேஷன் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களின் மூதாதையர் அனுபவித்ததை விடவும் 7 மடங்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அதிதீவிர கால்நிலை பாதிப்புகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். அதாவது நம்ம கால்நிலை கிளைமேட் சேஞ்சை ஒரு பொருட்டாகவே நம்ம மதிக்கலை, அதை வந்து பார்த்தீங்கன்னா கேர் பண்ணிக்கவே இல்லை, நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தற்போது சைல்டாக இருக்கக்கூடிய அந்த ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வளர்ந்து வந்து அவங்க வாழும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இப்போது கிளைமேட் சேஞ்சினால் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படத்தை விட 7 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டு நம்ம ஐநா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு. அதுவுமே வந்து பார்த்தா நம்ம அந்த நியூஸில் இடம்பெற்றிருக்கோம் சரிங்களா. இதோட இந்த COP30 நம்மளுக்கு முடியுது. இந்த COP30 என்னென்னா ப்ரிலிமினரி ஆஸ்பெக்டில் மேலே சொன்னேன் எங்கே நடந்தது, அந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த அஜர்பைஜான் அந்த பிரேசில் போன்ற பாயிண்ட்டுலாம் அந்த ப்ரிலிமினரி ஆஸ்பெக்டில் முக்கியம். மற்ற முக்கிய முடிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட்டு பார்த்தது எல்லாமே மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமெரிக்கா வெளியானது கண்டிப்பாக வெளியே போயிடுச்சு இல்லைங்களா, அது வந்து தனியாக ஒரு வீடியோவை நம்ம போடுறோம். அமெரிக்கா வந்து பார்த்தோன்னா இதில் மட்டும் கிடையாது, நம்மளுடைய காலநிலை ஒப்பந்தம் மட்டும் கிடையாது, WHO வெளியே போயிட்டுருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன சொல்லலாம், நம்முடைய யுனெஸ்கோ அந்த அமைப்புலேருந்து வெளியே போயிட்டுருக்கோம் சரிங்களா. இந்த மாதிரி அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அது ரீசெண்ட் டைமில் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா நிறைய விஷயத்துலேருந்து அவர் விலகி போயிட்டே இருக்கார். அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமும் கூட சரிங்களா. அது நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம அதை பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா. அப்போ இதோட COP30 முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஒரு டாப்பிக்கில் எபிசோட் 12 வந்து பார்த்தோன்னா அடுத்த வீடியோவில் நம்ம அமெரிக்கா விலகுவதற்கான காரணங்கள் என்னென்ன, அமெரிக்கா எந்தெந்த அமைப்பிலிருந்து விலகிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.